இன்னைக்கு நம்ம சிகரெட் ஏன் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆல்கஹால் கூட நிறைய பேர் ஈஸியாக விட்டுறாங்க, பட் சிகரெட்டை ஈஸியாக விட முடியும். அந்த புகை உள்ள இழுக்கும் போது லங்ஸுக்கு போகும், லங்ஸ்லேருந்து பிளட்டில் உள்ள கலக்கும். நிறைய டீனேஜ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்களே, நம்ம வந்துட்டு இதை எடுத்தால் ஒரு கெத்து அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே போயிட்டு இன்னைக்கு நம்ம சிகரெட் ஏன் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆல்கஹால் கூட நிறைய பேர் ஈஸியாக விட்டுறாங்க, பட் சிகரெட்டை ஈஸியாக விட முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து அவரால் வந்துட்டு இனிமேல் சிகரெட்டே பிடிக்கக்கூடாது, நீங்கள் சிகரெட் பிடிச்சதுனால தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லியும் அவரால் இந்த சிகரெட்டை விட முடியல. என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு அவர் ஆல்கஹால் கூட ஈஸியாக விட்டார், பட் இந்த சிகரெட்டை அவரால் விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டார். ஏன் இந்த மாதிரி சிகரெட்டில் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிகரெட்டை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம அந்த புகை உள்ளே இழுக்கும் போது லங்ஸுக்கு போகும், லங்ஸ்லேருந்து பிளட்டில் உள்ள கலக்கும், பிளட்டில் கலந்து நமக்கு வந்துட்டு பிரெயினுக்கு போகும். ஸோ பிரெயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ரிசெப்டார்ஸுக்கு ஒன்ஸ் அந்த நிக்கோட்டின் போய் பட்ட உடனே நமக்கு ஒரு ஹை கிடைக்கும். அந்த ஹை பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே அது போயிடும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் இருக்க அந்த நிக்கோட்டின் ரிசெப்டார்ஸும் அப்ரெகுலேட், அதாவது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக நம்ம கிரேவிங் அதிகமாகும், நிறைய சிகரெட்ஸ் வந்துட்டு எடுக்க ஆரம்பிப்போம். ஒரு சைக்கிளாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு செயின் ஸ்மோக்கராக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதனால ரொம்ப அதிகம். எந்த ஒரு பர்சனும் சரி ஒரு சிகரெட் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்ஷனில் தான் போய் முடியும். நிறைய டீனேஜ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்களே, நம்ம வந்துட்டு இதை எடுத்தால் ஒரு கெத்து அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே போயிட்டு இந்த சிகரெட்டில் போய் எடுத்து மாட்டிக்கிறாங்க. பட் அதுலேருந்து வெளில வரது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அவங்க இனிஷியலாக தெரியாது. நிறைய பேர் அந்த சிகரெட்டை எடுத்துட்டு நமக்கு இது எடுக்கிறது நம்ம உடம்புக்கு பிரச்சனை உண்டு பண்ணுதுன்றது தெரிஞ்சோம் அதை விட முடியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர். சிகரெட்டை சில பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டினாலும் ஏன் மறுபடியும் போய் அதில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிப்பாட்டியிருப்பாங்க, பட் என்னன்னா அவங்க வந்துட்டு வண்டி எடுத்து வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா டீ கடையிலேருந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நார்மலாக நின்று ஸ்மோக் பண்ண இடத்த பார்ப்பாங்க. அதனாலே நம்ம மூலையில் வந்துட்டு நமக்கு அடித்தா நல்லா இருக்குமே அந்த ஒரு புஷ் கிடைக்கும். உடனே போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படியே மாட்டிப்போம், இல்லை ஸ்ட்ரெஸ்னாலையும் திருப்பி போய் மாட்டிப்போம் இந்த சிகரெட்டை அடிக்கிற விஷயத்தில். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இன்கேஸ் நீங்கள் சிகரெட்டை விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே அன்னைக்கே விட்டுருங்க. அடுத்த நாள்லேருந்து என்ன ஆனாலும் வந்துட்டு அந்த சிகரெட் பக்கமே போகாதீங்க. டீ கடையோ எந்த ஒரு இடத்துக்கும் போகாதீங்க. அப்படியே நீங்கள் வேலை முடிச்சா வீடு, வீடு முடிச்சா வேலைன்னு இருங்க கொஞ்ச நாளைக்கு. அது பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 20லேருந்து 30 நாளைக்கு வந்துட்டு ஐயோ எடுக்கலாம்னு ஒரு கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் அதை தாண்டி வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். சரி இல்லை சார் எனக்கு வந்துட்டு உடனே நிப்பாட்ட வேண்டாம், நான் படிப்படியாக அதை கம்மி பண்ணி நிப்பாட்டணும்னா ஒரு டாக்டரோட அட்வைஸை கேளுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினை ரீப்ளேஸ் பண்ணி அந்த தெரப்பி உங்களுக்கு கொடுத்து கரெக்டாக அதில் வெளில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனாலே வந்துட்டு நிறைய சிகரெட்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணும்போது அது சரியாயிடும். நிறைய சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் சிகரெட்ஸ் நிறைய எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சிகரெட்ஸ் எடுப்பாங்க. அந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் நம்ம கரெக்ட் பண்ணால் கூட வந்துட்டு இந்த சிகரெட் எடுக்கிறத கம்மி பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே விட பாருங்கள். இன்கேஸ் விட முடியலையா டாக்டரோட ஹெல்ப்பை பாருங்கள்.